ஐயோ போச்சே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பீஸ் போச்சு. நான் உங்கள் திவாகர். நான் உங்கள் அஜய். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு vlog போக போகிறோம். அதாவது ப்ரோ கூட வந்து ஒரு vlog. இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா வந்து அது வந்து நம்ம ப்ரோ சொல்லுவார். ஆனைக்கல்ல முத்தியால் மடுவுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அது ஒரு ஹில்ஸ் ஏரியா, நல்லாயிருக்கும். வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்கு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும், ஜாலியாக. அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்கிறாரு. நானும் இது வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்து போனதில்லை. நம்ம ப்ரோ வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கார் போல். இன்றைக்கி நம்ம வந்து அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். எனக்கும் வந்து இப்போ லாக்டவுன் கழிச்சு வந்து நம்ம வந்து வெளியே போகிறதுனால ஒரு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கொரோனா டைமில் என்னன்னா மாஸ்க் போடாமல் சுற்றுறீங்கன்னு கேட்காதீங்க. நாங்கள் வந்து வீடியோ போடுறதுக்காக மட்டும் தான் மாஸ்க் கழட்டி வச்சுருக்கோம். அதான் பாருங்கள், மாஸ்க் நான் வச்சுருக்கேன். ப்ரோ மாஸ்க் காட்டுங்க. இப்போ அவ்வளோதான், மாஸ்க் போட்டு நம்ம போகலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம சொன்ன இடத்தோட என்ட்ரன்ஸில் நாங்கள் இருக்கோம். இங்கே என்ட்ரன்ஸில் வந்து அதோ அந்த இடத்துல வந்து டோக்கன் போடுறாங்க. நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம். இதோ இதுதான் அந்த டோக்கனு. அந்த டோக்கனில் என்னென்னா நம்ம வண்டிக்கான இது காசு கொடுக்குற மாதிரி மட்டும்தான் இருக்கும். அதுக்கான காசு எவ்வளோன்னா 2 வீலருக்கு வந்து 15 ருபீஸு, ஆட்டோக்கு வந்து 20 ருபீஸு, பஸ்ஸுக்கு வந்து 100 ருபீஸு, கார் வந்து 30 ருபீஸு. அப்புறம் அதாவது நம்ம இது வந்து ஒரே ஒரு என்ட்ரிக்கு, அதாவது ஒரு வாட்டி தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து யூஸ் ஆகாது. அக்கநல்லி கிராமம், ஆனைக்கல் வந்து பஞ்சாயத்து வந்து இதுதான் வணக்கநல்லி கிராம பஞ்சாயத்துன்னு போட்டிருக்காங்க. ஆனைக்கல் வந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த ஏரியா. ஸோ இப்போ இந்த இதில் என்ன போட்டுருக்குன்னா வந்து இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸு, ரெசார்ட்டு இது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம வந்து அப்படியே போக வந்து உள்ளே போய் பார்க்கலாம். வர வழியெலாம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த 2 பக்கம் மரம் வந்து இந்த இடம் கிட்ட வரவங்க தான் வந்து இடம்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இன்னும் போக நல்லா இருக்கும் தான் சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்க உள்ளே நல்லாயிருக்கும், போய் பாருங்க அப்படின்ட்டு. சரி வாங்க அப்படியே போகலாம். இப்போ நம்ம சொன்ன இடத்துல வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த முத்தையால் மடுவில் தான் இருக்கோம். இங்கே அப்படி என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃபுல்லாக சுற்றி வந்து ஒரு மலை தான் இருக்குது. உண்மையிலே இந்த இடம் வந்து நல்லா இருக்குது. அது வந்து நம்ம கீழே போகிற படிக்கட்டு, அங்கேருந்து ஒரு படிக்கட்டு. நாங்கள் வந்து கொஞ்சம் சென்டரில் இருக்கோம். சென்டர்லன்னா சும்மா ஒரு 50 மீட்டர் வந்து கீழே இறங்கி வந்திருப்போம். இன்னும் கீழே போயிட்டு இங்கேருந்து தான் வந்து அந்த வழியாக தான் வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகும்னு சொல்கிறாங்க.
அந்த படிக்கட்டில் இறங்கி நாங்கள் வந்து வந்தாச்சு. அங்கே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அங்கே வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த காட்டுக்குள்ளே போய் அந்த மலை மேலே வரைக்கும் போக முடியுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு வரலாம். சும்மா ஒரு ரவுண்ட் போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து வர தண்ணி அப்படியே ஓடிட்டுருக்கு. மேலே அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல் இப்போ வந்து அங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அங்கே தான் நான் வந்து இப்போ இறங்கி வந்தது. அந்த படிக்கட்டில் இறங்கி வந்தது. சரி வாங்க நம்ம போயிட்டு வந்து கடைசியில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் பற்றி பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். இதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்தையடி பார்த்த மாதிரி போகுது. ஒரு ஆள் கரெக்டாக ஒரு ஆள் தான் போக முடியுது. சுற்றி வந்து செடி இருக்கிறதுனால அப்படியே மெதுவாக பார்த்தா போகணும். சரி வாங்க அப்படியே போவோம். இப்போ வந்து இங்கே 2 வழி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த வழியாக போனோம். ஆனால் வந்து இங்கே சொல்லப்போனால் இங்கே வழி இல்லை, இதுக்காக டெட் எண்ட் தான் இருக்குது. அப்படியே போனால் கொஞ்சம் மேலே ஏற முடியுது, அவ்வளோதான். ஆனால் சொல்லப்போனால் இந்த வழி தான். இந்த வழி கொஞ்சம் கரடு முரடு தான் இருக்குது. பார்க்க சின்ன வழி இருக்குது, இது இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் இப்படி தான் மலை மேலே போகுது. அப்படியே போனால் மேலே அப்படியே போகலாம், மலை மேலே போகலாம். சும்மா கொஞ்சம் தூரம் ஏறி வந்திருக்கோம். இது ரொம்ப மேடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுஸ்தாயிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்திருக்கோம் நாங்கள் 2 பேரும். இந்த லாக்டவுன் இதெல்லாம் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்திருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும். சரி அப்படியே போவோம் மேலே. இப்போ நம்ம வந்து ஹைட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப மூச்சு வாங்குது. இதுதான் அந்த இடம். இங்கே வந்து உட்காந்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுவும் அந்த பாறையில் வந்து அப்படியே தண்ணி அங்கே வந்து லேசாக அப்படியே வடியுது. இங்கேருந்து நல்லா தெரியுது. கேமராவில் தெரியுதான்னு தெரியல. எனக்கு ப்ரோக்கு வந்து கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதனால் இங்கே கொஞ்ச நேரம் எங்கே நல்லா உட்காந்துட்டு நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். வந்து சுற்றி வந்து மழை இருக்கிறதுனால வந்து நான் கத்தினா எக்கோ கூட கேட்குது. நான் எதாவது கத்தி பார்த்தேன். இப்போ நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சால் நான் தேடுற ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு பார்க்க போகிறேன், அவங்க இருக்காங்களான்ட்டு. கண்ணம்மா 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 வரமாட்டா. உங்களுக்கு கேட்குதா? எக்கோ கேட்குதா? கண்ணம்மா. நானும் கண்ணம்மாவை கூப்பிட்டு பார்த்தேன். கண்ணம்மா வந்து எங்கெங்கேயோ இருக்காங்க, பஸ் மேலே இருக்காங்க, சாக்கடைக்குள்ளே இருக்கிறாங்க, மோடி ஃப்ளைட்டில் இருக்காங்க. ஆனால் இந்த மலையில இல்லை. சரி வாங்க வேற எங்கேயாவது போய் கண்ணம்மா இருக்காங்களா அப்படின்னு தேடி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலையோட டாப்புக்கு போகணும். அப்படியே சார் நடந்துகிட்டே இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் தான் வழி இருக்குது. சொல்லப்போனால் வழி நம்ம தான் தேடிக்கணும் போல். கொஞ்சம் வழி இருக்குது, அப்புறம் மறைஞ்சு போயிடுது. அப்படியே மேலே போனால் தான் நம்மளே தேடி போனால் தான் டாபிக் போக முடியுமான்னு. அடிய காவு வாங்கிடுச்சு, ரத்த காவு வாங்க போகுது. வாங்க அப்படியே போகலாம். சூப்பர்ரா. போக போக நல்லா தான் இருக்குது. ஆனால் தனியாக போகிறதுக்கு தான் நல்லாவே இல்லை. போவோம், காசா பணமா பரவாயில்ல, வழி இருக்கு. அடி பிலிவர் அடி, மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஐயோ இது டாபிக் போகாத போலியா. மலையை சுற்றுதுன்னு நினைக்கிறேன். இப்படி போனால் தான் மலையை ஏற முடியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? சரி அப்படியே மலை மேலே ஏறுவோம். வாழை கொஞ்சம் அங்கே பாருங்க ப்ரோ, பாருங்க சின்ன தெரியுதாரா, அவரால் ஏற முடியல. அதான் வராது.
அடி பிலீவ் அடி வேற நோ வேர்ட்ஸ் நோ பேட் வேர்ட்ஸ் அப்படியே போலாம் வாங்க ஒரு டாபிக் போனால் நம்ம தான் தேடி போகணும் போல இருக்கு ஒரு அடியாக வந்துட்டோம் இல்லை வர போகிறோம் ஒருவேளை அதுவாக இருக்குமோ கொஞ்சம் மேலே போயிடலாம் இன்னும் கொஞ்சம் டாபிக் போடும் இதே டாபிக் சூப்பர் வந்தாச்சு அங்கே கீழே ஒரு மட்டும் இருந்துச்சு இல்லையா டாப் ஆஃப் தி வியூ ஆஃப் முத்தியால் மடுவு ஆனைக்கல்ல இருக்கு பிளேயர்ஸ் அடிச்சுக்க முடியாதுங்க வேறு லெவலில் இருக்குது அது வந்து ஃபோனில் காமிக்கிறதுனால அவ்வளோ தெரியாது நீங்கள் நேரில் வந்தாலும் தெரியும் ஃபீல் பண்ணலாம் அப்புறம் டெட் போயிட்டே இருப்பாங்க வெறித்தனமாக லாஸ்ட்டாக பண்ணி மட்டும் தான் தெரியல ஆனால் சொல்லப்போனால் மழை போயிட்டே இருக்கு வேறு லெவலில் இருக்குது டாப் வியூ தான் ஒரு மலை தான் ஏற முடிஞ்சு அது மேலே வழியும் தெரியல வந்து கஷ்டப்பட்டு நம்ம ஏறிட்டோம். இப்போ இறங்குறது தான் வந்து உண்மையிலே ரொம்ப ரிஸ்க். ஏன்னா வழி ஃபுல்லாக ரொம்ப டவுனில் போகுது. எந்த வழியில் போனாலும் ரொம்ப டவுனாக இருக்குது. இதை வந்து வீடியோ பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா ஒரு கையில் நம்மளை பேலன்ஸ் பண்ணி இன்னொரு வச்சுன்னு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் இதை மட்டும் வந்து வீடியோ எடுக்க முடியாது. நம்ம கீழே போய்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபால்ஸில் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம டக்குன்னு போய் இறங்கிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மலை கீழே இறங்கி வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு சின்ன சிவன் கோயில் இருக்குது. அது வந்து படிக்கட்டு அங்கே அந்த இடத்துல தான் படிக்கட்டு இறங்கி வருது. இங்கே சின்ன சிவன் கோயில். அங்கே பாருங்கள் ஒரு சின்ன குரங்கு ஏறி போகுது. இதாங்க அந்த குரங்கு பாவம் அதுக்குள்ளேருந்து தண்ணி அப்படியே குடிக்கலான்னு பார்க்குது. பாவம் சுற்றி முற்றி பார்க்குது. பாவம் குரங்கு ரொம்ப பசி போல. அது இன்னும் அந்த குரங்கு இன்னும் எங்களை நோட் பண்ணலாம் நினைக்கிறேன். பக்கத்துல தான் இருக்கும். கொஞ்சம் கூட பைக்லாம் அப்படியே இருக்குது.
போகிறேன் அப்படின்னு. ஓ சாப்பிடுமான்னு இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமு. பாவம் ரொம்ப பசி போகிறேன். இங்கே வந்து நிறைய திங்ஸ் குரங்கு. இதோ அந்த குரங்கு வந்து அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த சிவன் கோயிலுக்கு எதிரிலே வந்து அது அங்கே அந்த இடத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே வந்து இப்போ லேடிஸு எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அதனால வந்து வீடியோ எடுக்க முடியல. அவங்க போவாங்க. நாங்களும் இப்போது நாங்கள் மலையிலேருந்து இறங்கி வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து இன்னும் போகல. அவங்களை டிஸ்டர்பும் பண்ண தோணல. சரி வந்து அதனால் அது மட்டும் நாங்கள் போகிறப்ப வந்து சின்னதாக ஒரு குரங்கு போச்சு. அதை வந்து நம்ம போகிறப்ப மட்டும் ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பு மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனால் அதுவும் அது மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ வந்து வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க நம்ம வந்து மேலே போயிட்டு நம்ம ஸ்டார்டிங் போயிட்டு வந்து போகலாம். ஸோ நம்ம வந்து வீடியோக்கான எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வந்து எந்த இடத்துல ஏறணும்னா வந்து நம்ம வந்து இதோ அந்த டாப்பில் தான் வந்து நம்ம ஏறினது. இப்போ வந்து நம்ம வந்து கீழே அங்கே இருக்க வாட்டர் ஃபால்ஸ் கீழே இருக்குது. நம்ம வந்து எப்படியோ ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த படிக்கட்டு ஏறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இந்த மலை ஏறிட்டு இந்த படிக்கட்டு ஏறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு ஆளை வந்து நாங்கள் தேடி வந்தோம். அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் அப்புறம் இருக்காங்க போடியோட ஃப்ளைட்டில் அப்புறம் பார்க்குறதெல்லாம் அவங்க தான் இருக்காங்க. மீன் அதாவது அந்த வாட்டர் டேங்க் மேலே சாக்கடைக்குள்ள இங்கே இருப்பாங்க. நாங்களும் தேடி பார்த்தோம், கூப்பிட்டு பார்த்தோம், அவங்க வரவே இல்லை. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. சரி நீங்களும் வந்து பாருங்கள், கண்ணமாக இருக்காங்களான்னு வந்து தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்சா வந்து ஒரு செல்ஃபி எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க, எங்களுக்கு காட்டுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைஃப்பில் வந்து அது இந்த மாதிரி வரத்து. ஆனால் சொல்லப்போனால் இந்த பிளேஸ் கம்மி செலவும் அவ்வளோ இருக்காது. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் கும்பன் வந்துடலாம். அதுவும் ஹொசூரில் இருக்கிற பசங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் இங்கே வந்தோம். நான் ஒரு 2 தடவை வந்தேன். அதனால தான் ப்ரோ கூட்டிகிட்டு சரி vlog போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். அதுவும் கொரோனாவில் வீட்டில் இருந்து பெஜாராக இருக்குன்னு தான் வந்தோம். நல்லாயிருக்கு. அந்த வியூவெல்லாம் காமிச்சிருப்போம், நாங்கள் ஆட் பண்ணுறோம். அந்த ஸ்லோ மோஷன் வீடியோலாம் செம்மையாக இருக்கும். வந்துடுறாங்க, ஃபேமிலிஸ் கொஞ்சம் வராங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க, கொஞ்சம் ஜாலியாக இருங்க. ஓகே. ஆனால் நல்லா பிளேஸ் நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதை வந்து இப்போ லாக்டவுனில் இருந்துட்டு இங்கே வந்ததால் கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயான மாதிரி இருக்குது. நீங்களும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சரி அவ்வளோதான். நிறைய பேருக்கு இப்போ கொரோனா டைமில் டிப்ரெஷனாக தான் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக. முடிஞ்சால் அவங்க கிட்ட தான் இருக்குது சொல்லப்போனால். நல்லா தான் சொல்கிறேன். நான் இந்த இடம் லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து நாங்கள் கீழே கொடுத்துட்றோம், நீங்கள் வந்து பாருங்கள். சரி இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.